நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னன்னா, இந்த ஓஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஓஸு எவ்வளோ முக்கியமானதுங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ணுறதுக்கு நம்ம வெல்டிங் வேலையெல்லாம் முடிச்சுடுவோம். வெல்டிங் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வேக்கம் போடுவோம். வேக்கம் போடும்போது பார்த்தோம்னாக்கா, நம்ம பர்ஃபெக்டாக எல்லா வேலையும் முடிச்சிருந்தாலும் இந்த ஓஸில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்ததுனாக்கா நமக்கு வேக்கம் சரியான முறையில் வேக்கம் காட்டாது. அதனால் நமக்கு சந்தேகங்கள் நிறையா வரும். நம்ம வெல்டு அடித்ததில் ஏதாவது மிஸ்டேக்காக இருக்குமோ, இல்லை ஜாயிண்ட்டில் எங்காவது ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சந்தேகங்கள் அந்த நேரத்தில் வரும். அது மாதிரி சந்தேகங்கள் வராமல் தவிர்க்கணும் அப்படின்னா நமக்கு இந்த ஓஸு ரொம்ப முக்கியமானதுங்க. இதனால் நமக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி இந்த ஓஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வெல்டிங் வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம வேக்கம் போட போகிறோம். வேக்கம் போடும்போது நம்ம முதல்ல கவனிக்க வேண்டியது இந்த ஓஸு தாங்க. முதல்ல ஓஸை செக் பண்ணிவிட்டு தான் நாம் இந்த கேஜியில் எல்லாத்துலேயுமே நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த ஓஸில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் நாம் போட்ட நம்மளோட வெல்டிங்கு எல்லாமே ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு முழு கவனமும் இந்த ஓஸில் வைங்க. ஓகேவா? இப்போ இதில் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம கேஜியில் இந்த ஓஸை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஓரிங், அதாவது இந்த வாஷர், இந்த ஓஸில் இருக்காங்கிறது முதல்ல பார்த்துக்கங்க. இதில் இல்லை பாருங்கள். ஓகேவா? ஒன் சைடில் இருக்குது, ஆனால் ஒன் சைடில் இல்லை. ஓகேவா? இதை முதல்ல பார்த்துக்கணும். ஒரு நேரம் நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த நேரத்தில் கூட பஃப் ஆகிட்டு பிடிங்கிட்டு ஓடிடும். அதை நம்ம கவனிக்காமல் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வேக்கமும் நிற்காது, கேஸும் நிற்காது, லீக்கேஜ் இருந்துக்கிட்டே இருக்கும். இது நமக்கு நிறைய சந்தேகங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? முதல்ல இது தெரிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயும் ஓரிங் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஓகேவா? இந்த ஒன் சைடு மாற்றுறது, இந்த ஒன் சைடு மட்டும் நாம் ஒரு பின்னு வச்சு இப்படி இழுத்தோம்னாக்கா இது வந்துடும். நம்ம புதுசு இந்த இதை நம்ம இதெல்லாம் மாட்டிடலாம், உட்காந்துரும். ஆனால் இதையும் நாம் அதேமாரி உட்கார வைக்கக்கூடாது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு லாக் இருக்குதுங்களா? இது பின் வால்வுக்கு ப்ரெஷர் கொடுத்து நமக்கு ஓப்பன் பண்ணுறதுக்காக இந்த பின்னு கொடுத்துருப்பாங்க. நாம் இந்த ஓரிங்கு போகிறதுக்கு முன்னாடி இதை ரிமூவ் பண்ணிடணும். அதை எப்படி ரிமூவ் பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். இது மாதிரியே ஒரு நோஸ் பிளேயரை எடுத்துக்கோங்க. ஓகேவா? எடுத்துக்கிட்டு அதான் முடிஞ்ச அளவுக்கு ஓப்பன் பண்ணுங்கள். இதில் த்ரெட்டு டைப் இருக்கும். அதனால் பொறுமையாக இதை ஓப்பன் பண்ணுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மரம் இருக்கும். அதுக்கப்புறம் இது ஓப்பன் ஆகிடும். மேக்ஸிமம் இது நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது லூஸாக தான் இருக்கும். இது நம்ம கையாலே வெளியில் எடுத்துடலாம். வெளில வரது பாருங்கள்.
வெளியில் எடுத்துட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஓரிங் தெரியும். இதை நான் கையில் எடுத்துட்டேன். இதை நீங்கள் இப்படி எடுத்துடலாம். இது ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நாம் இந்த வாஷரை இதுக்குள்ளார உட்கார வச்சிடணும். இதில் உட்கார்ந்ததுக்கப்புறம் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா, இந்த ஓரிங் வந்து மேலே இருக்குதான்னு பாருங்கள். ஒரு கார்னர் தெரியுதுங்களா? இப்படி இருக்கணும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த கேஜியை நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கார்னரு அந்த ஓரிங்கில் ரப்பர் மேலே உட்காரணும். இப்படி இந்த ரப்பர் தேஞ்சு போயிட்டு இந்த மெட்டல் மட்டும்தான் இருக்கும். அப்படி மெட்டலில் போய் இது உட்காந்துதுன்னாக்கா நமக்கு லீக்கேஜு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஓரிங் மேலே தெரிகிற மாதிரி இருக்கணும். தேய்மானம் இருக்கக்கூடாது. தேய்ஞ்சிடுச்சின்னா புதுசு மாற்றிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்படி உட்காரும். தெரியுதுங்களா? இப்படி உட்காந்ததுக்கப்புறம் நம்ம டைட் பண்ணோம்னாக்கா நமக்கு லீக்கேஜ் வராது. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னாக்கா, இப்போ இந்த ஓரிங்கை உட்கார வச்சாச்சு. இந்த ரப்பர் புஷ்ஷும் மாட்டியாச்சு. இப்போ நம்ம அதிலேருந்து ரிமூவ் பண்ணதை திரும்பவும் சென்டராக வைங்க. வச்சு டைட் பண்ணுங்கள். நல்லா கையாலே டைட் பண்ணலாம். இப்போ நல்லா உள்ளே போய்ட்டு லாக் ஆகும். அது மரம் டைட் ஆகிற வரைக்கும் நாம் டைட் பண்ணணும். அதுக்கு ஒரு எண்டு கிடைக்கும். அந்த எண்டு கிடைக்கிற வரைக்கும் டைட் பண்ணுங்க. பாருங்கள். இப்போ இன்னும் டைட் ஆகலை. இன்னும் டைட் ஆகிட்டு தான் இருக்கு. ஓகே, நல்லா உள்ளே போயிடுச்சுன்னாக்கா நோஸ் பிளேயரை யூஸ் பண்ணுங்கள். நல்லா உள்ளே போகும். அது டைட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஃபுல் டைட் பண்ணாதீங்க. உங்களை போய் முட்டும். முட்டினதுக்கப்புறம் அது டைட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ பழைய இருந்தபடியே நாம் இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம கேஜி யூஸ் பண்ணும்போது இந்த ஓரிக்கு மேலே இது உட்காரும். அதுக்கு மேலே இது டைட் ஆகும். அப்போ நமக்கு சுத்தமாக லீக்கேஜுங்கிறது கிடைக்காது. ரெண்டாவது, நம்மளோட வெல்டிங் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னாக்கா வேக்கம் உங்களுக்கு 5 நிமிஷத்தில் வேக்கம் முடிஞ்சு போடும். ஓகேவா? இது கரெக்டாக இருக்கணும். நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது இது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வேலை க்ளீனாக இருக்கும். இதில் நம்ம வந்து ஓசு தானே, சாதாரண விஷயம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் இதை கவனிக்காமல் நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறைய டென்ஷன் கொடுத்துருங்க. அதனால் இதை முக்கியமாக பார்த்துங்க. இதை உங்களுக்கு தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டேன். இன்னும் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதுதான் நம்ம வந்து நம்மளோட மெக்கானிக்கு வந்து மண்டக்கொடசல் அதிகமாக கொடுக்கக்கூடியது. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும். அதுதான் நமக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்கும். அதனால் இது மாதிரி நுணுக்கங்களான விஷயங்கள் உங்களுக்கு அனைத்துமே வீடியோ பதிவிடுறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. நான் உங்களுக்கு இது மாதிரி முக்கியமான தகவல் போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? நண்பர்கள், உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க. குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள். அதையும் நான் திருத்திக்கிறேன். ஓகேவா? மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.